Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு கேஸ்ல நாம பார்க்க போறோம். சோ கம்பெனி சைடுல நீங்க ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கம்பெனில செப்பரேட் லீகல் என்டிட்டி பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. சோ செப்பரேட் லீகல் என்டிட்டில ஒரு கேஸ்ல நாம பார்க்க போறோம். சோ இது யாரோட கேஸ்லான்னு வந்து பார்த்தா சாலமன் அண்ட் கம்பெனியோட கேஸ்ல ஓகேங்களா. ஸோ சாலமன் அண்ட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சாலமன் தான் அது வந்து கம்பெனி வந்து ஃபவுண்டர். ஸோ அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு சாருக்கு வந்து கொடுத்துருக்காரு. டாக்டர் அண்ட் 4 sons எல்லாருமே அந்த கம்பெனியில் ஒரு மெம்பர்ஸாக இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருனா இந்த ப்ரைவேட் கம்பெனியை ஒரு கம்பெனிக்கு சேல் பண்ணிட்டாரு. மொத்த பிஸ்னஸையும் சேல் பண்ணிட்டாரு. ஸோ எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காருன்னா 38,782 யூரோக்கு சேல் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ சேல் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸை சேல் பண்ணிட்டு இந்த அதர் கம்பெனி கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஷேர்ஸ் வந்து ஒரு 20,000 பர்ச்சேஸ் கன்சிடர் தான். பிஸ்னஸை சேல் பண்ணிட்டாரலாம். ஸோ இவருக்கு ஒரு கன்சிடரேஷனாக 20,000 ஷேர்ஸ் வந்துருக்குது. டிபென்ச்சர் ஒரு 10,000, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ அந்த கம்பெனியில் இவர் மேஜர் ஷேர் ஹோல்டர். ஸோ இவர் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட 4 sons அண்ட் 1 daughter அண்ட் ஹி ஸ்பவுஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டராக இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 7 மெம்பர்ஸ் இந்த கம்பெனியில் இருக்கிறாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ டிபென்ச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 10,000 டிபென்ச்சர்ஸ் இவங்களுக்கு நம்மளால் செட்டில்மெண்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லிக்விடேட் பண்ணிட்டாங்க. கம்பெனி வந்து இன்டெப்டடாக மாறிடுச்சு. ஸோ லிக்விடேட் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டாக மாறிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அன்ஏபிள் டு பே எனி டெப்ட். ஸோ டிபென்ச்சர் ஹோல்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா செக்யூர்டாக இருக்கட்டும் அன்செக்யூர்டாக இருக்கட்டும் இவங்க 2 பேரும் சாலமனை சட்டையை பிடிச்சி எனக்கு வந்து நீங்கள் டெப்டை ரீபே பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் அண்டர் எக்ஸிஸ்டிங் லா ஓகேங்களா. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் படி இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதில் 7 மெம்பர்ஸ் மினிமமாக இருக்கிறாங்க. ஸோ இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல செப்பரேட் லீகல் என்டிட்டி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வேறு மெம்பர்ஸ் வேறு. கம்பெனிக்கு ஒரு லயபிலிட்டினா அது கம்பெனி தான் சால்வ் பண்ணணும். மெம்பர்ஸ் கிட்டக்க நம்ம சட்டையை பிடிச்சி கேட்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல சாலமனை வந்து நம்ம ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா சாலமனுங்கிறது ஒரு ஷேர் ஹோல்டர் தான். ஸோ கம்பெனியோட லயபிலிட்டி இந்த ஷேர் ஹோல்டர் சாலமன் வந்து பொறுப்பு கிடையாது. கிளியரா? ஸோ இதுதான் செப்பரேட் லீகல் என்டிட்டி.